உன் இள வயதிலே உன் நுகத்தை சுமப்பது உனக்கு நல்லது. சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுறது நல்லது தான். இப்போ கண்ணீர் விட்டிங்கன்னா பின்னால் கம்பீரமாக நீங்கள் அறுவடையோடு வருவீங்க. அதனால் படிக்கிறது ரொம்ப நல்லது. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் படிப்புன்னு சொல்லும்போது நீங்கள் நினச்சிடக்கூடாது வெறும் ஸ்கூலில் போய் படிக்கிறது மட்டும்தான் படிப்புன்னு கிடையாது. ஆமாம், கமாலியல்கிட்ட போய் உட்காந்து படிக்கிறது, அது வேதத்தை படிக்கிறது. அதுக்கப்புறமா மோசே எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று தேர்ந்தது உலக படிப்பு. தானியலுக்கும் உலக படிப்பு இருந்தது. பவுல் பார்த்தீங்கன்னா வேதத்தை கற்றுக்கொள்கிற அனுபவம் இருந்தது. ஒரு பிள்ளை வெறும் ஸ்கூலில் போய் படித்தா மட்டும் பத்தாது. எஜுகேஷன்ன்றது ஸ்பிரிச்சுவலாகவும் எஜுகேட்டடாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கற்று தேரணும். பெற்றோர் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நல்லா கவனிங்க, இந்த காரியம் வந்ததுனால நான் பேச வேண்டியிருக்குது. பெற்றோர் பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்லையும் கவனம் செலுத்தணும். பிள்ளைங்களை ஒரு வாரத்துக்கு 6 நாள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறோம். இப்போ சனிக்கிழமை கூட நம்ம ஊரில் லீவ் விடுறதில்ல. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போட்டுறாங்க, என்னென்னமோ கிளாஸ்ன்னு போட்டு எப்படியும் நடத்திடுறாங்க. ஆனால் 6 நாள் பிள்ளைங்க உலகத்தின் காரியங்களை படிக்கிறாங்க. சயின்ஸு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அதோட எதையும் கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டணும். பெற்றோர் நினைக்கிறீங்க, என் பிள்ளைக்கு இந்த காலேஜில் சேர்த்து விட்டேன், இவ்வளவு லட்சம் நான் டொனேஷன் கொடுத்து என் பிள்ளைய படிப்பில் சேர்த்து விட்டேன், என் ஃபியூச்சர் நல்ல பிள்ளைக்கு கிடையாதுங்க. வெறும் உலக படிப்பு மாத்திரம் ஒரு பிள்ளையை பலமுள்ளவனாய் மாற்றாது. கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. உன்னதத்தின் ஞானம் ரொம்ப தேவை. ஒரு வாலிபன் தன் வழியை விதமாய் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலே. அதனால உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கமாலியல் இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு உங்க சபை தான் உங்களுக்கு கமாலியல். உங்க பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு கமாலியல். சண்டே ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை நீங்க ஆர்வம் காட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் சண்டே ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை இழுத்துட்டு போறதா கேள்விப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு அவசரமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். போதும் படிச்சது போதும், வா ஸ்கூல்ல கூடுவோமா? கூட மாட்டோம். ஃபங்க்ஷன் கூப்பிட்ற ஆள்கிட்ட என்ன சொல்லுவோம், என் பிள்ளைக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, நாங்கள் வர முடியாது, ரொம்ப சாரி, கல்யாணத்துக்கு வர முடியாது. தம்பி கல்யாணத்துக்கே போகிறது இல்லை, கேட்டால் எக்ஸாம். ஆனால் சண்டே ஸ்கூல்னா அது கிடக்குது, வா சண்டே ஸ்கூல், அது நீ வா சண்டே ஸ்கூலில் என்ன படித்ததெல்லாம் போதும் வா. அப்படி இருக்கக்கூடாது. உற்சாகப்படுத்தணும். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன வசனம் படித்தா, இன்றைக்கி என்ன கதை சொன்னாங்க, என்ன மனப்பாட வசனம், அதை கேட்டு பிள்ளைகள் என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் போட்டிருக்கு. நீங்கள் பிள்ளைகளுக்கு 10 பட்டம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் 10 பட்டம் வாங்கி கொடுத்து தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாமல் போகுமானால் அவன் நிலைமை ரொம்ப பரிதாபம். கல்வி என்பது வெறுமனே உலகத்தில் கொடுக்கப்படுகிற செக்குலர் எஜுகேஷன் மாத்திரம் அல்ல. ஐ எம் நாட் அண்டர்மைனிங் செக்குலர் எஜுகேஷன், ரொம்ப முக்கியம். பிள்ளைகளோட வருங்காலத்தை கட்டுறதுக்கு நல்ல படிப்பு தேவை, கல்வி தேவை. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை தெரிந்தெடுத்து பிள்ளைகளை அவங்கவுங்க வயசுக்கு சேர்த்த இடங்களில் போய் சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறது முக்கியம். பட் தட் இஸ் அலோன் நாட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் அலோன் நாட் இனஃப். அது மட்டும் போதாது. கமாலியல் ஒருத்தர் இருக்கணும். வேத வாக்கியங்களை உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு வேத வாக்கியத்தில் கவனம் செலுத்துகிற பிள்ளைகள் இருக்கணும். சர்ச்சுக்கு முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்தால் கேட்கணும், இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாங்க அங்கிள், என்ன கேட்ட நீன்னு கேட்கணும். பிள்ளைங்க இப்போலாம் சர்ச்சில் ஒரு சில பிள்ளைகளை பார்க்குறேன், இன்ட்ரெஸ்ட்டே காட்டாமல் சும்மா கடமைக்குன்னு வந்துட்டு உட்காந்துட்டு சும்மா பசங்களோட பேசிக்கிட்டு, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு, மற்ற பக்கத்தில் உட்காந்த கேர்ள்ஸோட நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கு உங்களுக்கு. தட் இஸ் நாட் ஹவு தே ஷுட் ட்ரீட் சர்ச். நான் ஏன் சபையிலலாம் வரும்போது டைரி எடுத்துகிட்டு வரணும், நோட் எடுத்துகிட்டு வரணும், பேனா எடுத்துகிட்டு வரணும், நோட்ஸ் எடுங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களெல்லாம் வேலை வாங்குறதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது. எனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியன் எஜுகேஷன் சர்ச்சில் இல்லை அப்படின்னா அவங்க மற்றவங்களை வழிநடத்த முடியாது. பெற்றோர் இந்த பழக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க பார்க்கும்போது அவங்களும் கையில் ஒரு டைரி எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களும் நோட்ஸ் எடுப்பாங்க, அவங்க வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கு அவங்க கற்றுக்கொள்கிற காரியங்கள் சிலது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் முதிர் வயதிலையும் அவர்கள் அதை விடாமல் இருப்பாங்க. பிள்ளை ஆண்டானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை. ஆமாம், அப்போது இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன், ரிலிஜியஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலேயும் பயிற்றுவிப்பது அவசியம். நான் இத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த காலேஜில் போய் படித்தேன், வெளிநாட்டில் போய் படித்தேன், கர்த்தரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு பிள்ளை சொல்லக்கூடாது. எனக்கு எல்லா கல்வியை பார்க்கிலும் ஆண்டவர் எனக்கு தெரியும், என்னுடைய பெற்றோர் எனக்கு போதிச்சிருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தை உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வேத வாக்கியங்களை வீட்டில் இருக்கும்போது போதித்தாங்கன்னு நீங்கள் சாட்சி சொல்லணும், உங்கள் பிள்ளைங்க சொல்லணும். பெற்றோர் அதில் கவனம் செலுத்துங்க. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன், கற்றுக்கொள்ளுதல் என்பது முதலாவது உலக பிரகாரமான கல்வி தேவை, ரெண்டாவது ஆவிக்குரிய கல்வி பிள்ளைகளுக்கு தேவை. இன்னொன்று கூட கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா, ஏசாயா 1:17 வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள்னு போட்டிருக்கு. நன்மை செய்ய படியுங்கள். A wise child increases learning. எதை படிக்கணும் ஒரு பிள்ளைன்னு கேட்டால் உலக கல்வி, ஆவிக்குரிய கல்வி. நன்மை செய்ய பிள்ளை படிக்கணும். நன்மை செய்ய பிள்ளைகள் கற்றுத்தேர வேண்டும். மத்தேயு 11:29 பாருங்க, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கு. பிள்ளைங்க கற்றுக்கொள்ள வேண்டியது முதலாவது உலக கல்வி சொன்னேன், ரெண்டாவது
ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைங்க அறிவுள்ளவர்களாய் அவங்க புத்திமான்களாக இருக்கணும். அதுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் எல்லாத்துக்கும் டியூஷனுக்கு டீச்சர் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து என்ன பண்ணுறோம், டியூஷனில் பிள்ளை சேர்த்து விடுறோம். சண்டே ஸ்கூல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால யாரும் வர்றதில்லை. இப்போ அதுக்கெல்லாம் தேவையில்லை. வந்தால் என்ன, வராட்டி என்ன, படித்தா என்ன, படிக்காட்டி என்ன. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்த வருஷத்துலேருந்து சண்டே ஸ்கூலுக்கு தனியாக ஃபீஸ் வாங்கலாம்னு யோசிக்கிறேன். ஒரு டொனேஷன் போட்டு ஃபீஸ் வாங்கினா தான் சரிப்படும் போல இருக்கு. ஏன்னா எதுவுமே ஓசியில் கிடைச்சா அதுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, வேலை இருக்க மாட்டேங்குது. அதுக்கு அதை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒழுங்காக ஃபீஸ் வாங்கினா ஒழுங்காக படிக்க வைப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா காசுக்காக நான் சொல்லலை, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அதுலேயும் கவனம் செலுத்தணும். மூன்றாவது, அவங்களுடைய ஒழுக்கத்துலேயும் நம்ம வளர்றதுல கரெக்டாக இருக்கணும். அவங்க நன்மை செய்ய பழகணும், தாழ்மையாக இருக்க பழகணும், சாந்தமாக இருக்க பழகணும். அப்போ குணத்திலையும் பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கணும். குண விஷயங்களில் குணம் நம்ம கவனிக்கணும். பெற்றோர் வந்து கவனிக்கணும். பிள்ளை வளரும் போது கவனிக்கணும். ஏய், உனக்குள்ள ரொம்ப பெருமை இருக்கிறத நான் பார்க்குறேன், அந்த பெருமையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். உனக்குள்ள தாழ்மை இல்லை, நீ தாழ்மையில் வளரு அப்படின்னு போதிக்கணும். நம்ம பிள்ளைகளை வந்து அதுலேயும் வளரணும். பிள்ளைங்க வந்து நல்ல சரீரத்தில் மட்டும் நல்லா வளர்ந்துட்டு நல்ல அறிவில் மட்டும் நிறைய பட்டம் வாங்கிட்டு யார்கிட்டையும் ஒரு நல்ல பண்பாக நடக்க தெரியலை அப்படின்னா அவனை வந்து கற்றவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, அவன் ஞானம் உள்ள பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை தன் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொண்டு வர மாட்டான். நம்ம பிள்ளைகள் வந்து சத்தியத்தில் நடக்கணும், அநேகருக்கு விளக்காக வெளிச்சமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறவங்க அவங்க நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ கற்றுக் கொடுக்கும்போது எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்? அன்பு, சந்தோஷமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, நீதியாக நடக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, இச்சையடக்கமாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது, விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் இறங்குகிறது, உதவி செய்கிறது. இது எல்லாம் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நல்லா பிள்ளைங்களும் நல்லா கவனிங்க, வந்த பிள்ளைங்களும் கவனிங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ நோ ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டசன்ட் மேக் யூ அ வெரி வைஸ் சைல்ட். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சோன்னு நீங்கள் ரொம்ப அறிவாளிகள் நினச்சிடாதீங்க. அது அறிவில் ஒரு பகுதி தான். அறிவு அப்படின்றது எப்படி நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொள்கிறோம், எவ்வளோ அன்பாக இருக்கிறோம். ஏன் சொன்ன என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்டால், நான் சாந்தமாக இருக்கேன், மனத்தாழ்மையாக இருக்கேன், கற்றுக்கொள்ளுங்க. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நல்லது செய்யணும். இன்னைக்கு வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகங்க? எவ்வளோ பொல்லாத பிள்ளைங்க வளர்ந்து வர்றாங்க. நம்ம பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கணும். நன்மை செய், நன்மை செய், வீட்டில் உதவி செய், கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க செல்ஃபோனே தான் அவங்க வாழ்க்கை. செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வானா கூட எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான், ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறான். இவங்களெல்லாம் ஃப்யூச்சரில் குடும்பம் கட்ட போகிறாங்கன்னா எப்படி கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்ட போகிற மனைவி கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்கு, செல்ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். மனைவி இன்னொரு செல்ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் போல இருக்கு. ஒருத்தர் பார்க்க கூட மாட்டாங்க போல இருக்கு. அப்படி மாறிடுச்சு இன்னைக்கு. குணமே இல்லாமல் போயிட்டாங்க இல்லையா? ரொம்ப அறிவுள்ளவர்களாக பேசுகிறாங்க, ஆனால் குணத்தில் வளரலையே. பிள்ளைங்க அதில் வளரணும், அந்த அறிவு இருக்கணும். சமுதாயத்தில் ஒருவரோட ஒரு நற்பண்புகளோடு பழகணும், அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், விட்டுக் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த சகிப்பு, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படணும். இந்த கல்வியில் பிள்ளைகள் வளருவது, இப்படி வளருவார்களானால், இப்படி கல்வி போதிக்கப்படுமானால் இந்த பிள்ளைகளால் பெற்றோர் மகிழ்வார்கள். அவங்க தான் யாருன்னா ஞானமுள்ள பிள்ளை. நம்ம பிள்ளைங்க ஞானமுள்ள பிள்ளைகளாக அறிவை மேம்படுத்தி கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க.